அம்மா வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாத முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். அம்மா வீட்டுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற எல்லாமே காய்கள்லேருந்து பொருட்கள், பாத்திரம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அம்மாவங்களே எடுத்துகிட்டு வந்து நம்மளை கொடுப்பாங்க. கொண்டு போக சொல்லிவிட்டு நம்ம போனாலும் எதாவது நம்மளுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதில் எந்தெந்த விஷயங்கள் அம்மா வீட்டிலேருந்து எந்தெந்த பொருட்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதாவது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு எந்தெந்த பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று கூர்மையான பொருட்களான அரிவாள், கத்தி அந்த மாதிரி பொருட்களை நம்ம எப்போயுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அம்மா வீட்டில் இருக்க அரிவாளோ கத்தியோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. செகண்ட் ஒன்று தொடப்பம், அதாவது வீடு கூட்டுவோம்ல அந்த தொடப்பம், அதாவது விளக்கமாறு, அது நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்து அரிசி புடைக்கிற முறம், அது அம்மா வீட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா மளிகை பொருளான புளிங்க. புளி இந்த குழம்புக்கு ஊற்றுவோம்ல, கரைச்சி ஊற்றக்கூடிய புளி, அதை நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற புளியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்து கல் உப்புங்க. கல் உப்பு நம்ம அம்மா வீட்டில் வச்சுருக்கிற, இல்லாட்டி வாங்கி வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் அந்த உப்பை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டில் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நிறையா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம போகிறோம், நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? அம்மா வீட்டில் இருக்கிற பொருள் அம்மா வீட்டில் இருந்துட்டு போட்டும், அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் நம்மளுக்கு இந்த எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம வேணும்னா நம்ம காசு போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்னென்னா அம்மா வீட்டில் பயன்படுத்திய விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, அந்த மாதிரி எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா கிடக்குது, வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை. ஆனால் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? அம்மா வீட்டில் இருக்க விளக்கு அங்கேயே இருந்துட்டு போகட்டும். ஓகேங்களா? அடுத்து அம்மா வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா அந்த முருங்கை மரத்தில் நிறையா காய்கள் இருக்குது, கீரைகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு வேணும்னா அங்கே போய் சமைச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா? அங்கே இருக்க முருங்கை கீரையோ முருங்கை காயோ அங்கே நம்ம அம்மா வீட்டில் இருக்க அந்த மரத்தில் இருந்து பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அரிசிப்படி, அம்மா வீட்டில் காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அரிசிப்படி, அரிசி அளக்கிற படி அப்படிங்கும்போது அந்த படியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அது ராசியான படி, நான் வாழ்கிற வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து அசைவ உணவுகள், ஏதோ ஃபங்க்ஷன்னா நிறைய சமைக்கிறாங்க அப்படின்னா அசைவ உணவுகளை அம்மா வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்து என்னென்னா கோலம் மாவு கலர் கலராக வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் எவ்வளோ இருந்தாலுமே அம்மா வீட்டில் இருக்கிற பொருளை ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வர்றது வழக்கம்தான். கோலப்பொடிலாம் நம்ம வீட்டில் இருக்கும், இருந்தாலும் அம்மா நிறையா வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்பட்டு கொடுப்பாங்க, நம்மளும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி அதுவும் கோலம் மாவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து குங்குமம் முக்கியமானது. அம்மா வீட்டில் இருக்கிற குங்குமம் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குங்குமத்தை, அவங்க வீட்டில் இருக்கிற குங்குமத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயம். அம்மா வீட்டில் இருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அம்மா வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதாவது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாத பொருட்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா அம்மா வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இந்த பொருட்களை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர்றதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கும் நல்லது, நமக்கு அம்மா வீட்டுக்கும் நல்லது. ஓகேங்களா?